ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம சேனல் பார்க்க போறோம்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் வந்து தூண்டியில் வந்து கண்டை மீன் கோர்த்து பெரிய பெரிய விரால் மீன் பிடிப்பாங்க எங்கள் ஊர் ஏரியில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து பசங்கள்லாம் வந்து கண்டை மீன் பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கண்டை மீன் பிடிச்சி அதை வந்து வாட்டர் கேனில் கோத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் அந்த வாட்டர் கேனை காமிக்கிறேன். இனி வீடியோ வேறு அளவுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் இப்போ கண்டை பிடிச்சிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். கூட இப்போ இருக்கு இங்கே வர்றா அஜிதா உள்ளே வருது. ஆமாம்மா, இதே சப்போஸ் ஒரு குழம்பு மீன் ஆயிரும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பாங்க எங்கள் ஊரில். இது வந்து இந்த கண்டையை எடுத்து நாங்கள் வாட்டர் கேனில் கோட்டு அடி போட்டுருவோங்க. போட்டு வெயிட் பண்ணுவோம். அது எப்படி போடுறோன்னு காமிக்கிறோம். வேற அளவுக்கு போடுவாங்க வீடியோ. யாரை போடுறா அப்படி தானே காமி. ஏன்னா 2 பேர் தான் இறங்க முடியும். அதனால தான் 2 பேர் இறங்கிருக்கானுங்க. ஏய் ஏன் சொல்லணும்னா பாட்டு விடுறாங்க. அங்க போ, உசுக்கு போ, கும்பத்துல உள்ள உசுக்கு. அம்மாடியா நீ மாட்டிங்கடா வாடா. இது வருது. ஏய் வருது. ஏய் அங்க போ, உள்ள உசுக்கு. இவனோ உசுக்கு. இப்படி உசுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நீ வாடா, நீ வா. அப்பதான் இந்த கண்டல எல்லாம் வெளிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வா. வாரம் நல்லா போட்டு டே உள்ள அடி உள்ள. அதுதான் உசுக்கு. சரி ஒரே வாழ போதும். தூத்துல உள்ள விஷ்ணுவா நல்லா அடி. அது பாரு மீன் பாரு மேல நிக்குது. முன்னாடி அடி தண்ணி மேல வடி தெரியல. நீ தலைவாடி மொத்தமே குடுக்குறீங்க. உள்ள மொத்த தண்ணி வெளியே வருங்க. தூளா பாருங்க அப்படியே தண்ணி இல்லம்மா. ஏ பாட்டு விட்றாடி. அதுவா அப்படியே புடி தரலாமா? பாருங்க செமையா கண்டை. இதுல என்ன கண்டா? வெளிச்ச கண்டு. பாருங்க பாத்துறேன். வெளிச்ச கண்டா நல்லதா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கோ ஃப்ரெண்ட்ஸ், நண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு தான் பார்த்துக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டா ஃபீவர்லாம் வந்தால் ஓடி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டை இந்த கண்டை தான் வச்சு நாங்கள் ஒரு வாட்டர் கேன் கணேஷ் வாட்டர் கேன் இது. ஏய் என்ன வெளிச்ச கண்டை நல்லா இருக்குமாடா. ஏய் அதுதான் வச்சு மொத்த பேர் கோயம்பு பக்கத்தில் அதை பொடி மூடுவாங்க. இதுதான் வந்து கொண்டு போடுவோம். அது இருந்தால் மொத்தம் போதும். ஒரு வீட்டுக்கு கோயம்பு ஆகி போயிடுச்சு. ஆனால் என்ன வச்சா இங்கே பாருங்க. இதுதான் வந்து சும்மா சாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து கோத்து போட்டுருவோம். பாருங்க முள் கோத்து முதல் கோகணும் அடி கட் பண்ணி வேணா இது எப்படி கோது கோது காமிடே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து கண்டை. இதில் தான் வந்து நாங்கள் வந்து விரால் மீன் பிடிக்க போகிறோம். இப்படி தான் வந்து கோப்போம். பாருங்கள் இப்படி கோத்து இப்படி கோத்துருவோம். இப்படி கோத்துட்டு இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் மூடிட்டு அப்படியே தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டு உடனே என்ன பண்ணோம், அது பெரிய பெரிய மீன் வந்து சாப்பிட்டு அப்படியே பிடிச்சிட்டு வந்து ஒரு பெரிய மீன் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை எப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏரியில் லைவாக காமிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாங்க பண்ணலாம். இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான கண்டையாக இருக்குது. இப்போ ஒரு கண்டியா இது அவ்வளோதான் சைஸா அழிச்சு கண்டை பெருசு வருமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செம்மையாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி வீடியோ வந்து வேறு இருக்குங்க. இது ஒரு பனங்கொட்டை மீன். இது வந்து புராட்டி மீன். பாருங்க फ्रेंड्स, உடம்பு நல்லது. இது செமையா இருக்கு. இந்த மீன் பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க. செமையா இருக்கு. இது எங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய கண்டை மட்டும் தான் தேவை. இந்த கண்டை வைக்கலாமா? போடலாமா? கண்ணில என்னாச்சா ஒரு முழு போட்டுருவாரு. இதுவா? ஆமாம். இனி வந்து கண்டை பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டையை கோத்து அப்படியே வந்து ஏரியில் எப்படி கண்ணி விட போகிற மட்டும் காமிக்க போகிறோம். இன்னைக்கு பாருங்கள் மெட்டீரியல் எல்லாம் மெட்டீரியல் இருக்கா பாருங்கள். இதான் மெட்டீரியல். நம்ம இன்னைக்கு கண்ணி விட மெட்டீரியல் ஃபுல்லாகவே இருக்குது நம்மக்கிட்ட.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜெல்லி, இது வந்து பாசி, இது ஏன்னா காலில் பட்டுதுன்னா ரொம்ப அரிக்கும். உள்ளாங்கையில் மட்டும்தான் பண்ண, வேற எங்கன்னா பட்டுதுன்னா அவ்வளோதான், கண்டு கண்டா வீங்கி போடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்டையை பிடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்து வந்து ஏரிக்கு போகிறோம் கண்ணி வைக்கிறதுக்கு. இந்த வாட்டர் கேன் தூண்டில் வந்து மாட்டி கண்டையை வந்து வச்சுட்டு போயிடுவோம். அது எப்படி பண்ண போகிற காமிக்கிறோம். அங்கேருந்து கிளம்பிக்கலாம். ஆற்றுல மீன் பிடிச்சி வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துவிட்டோம் ஏரிக்கு. இங்கே தாங்க போட போகிறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கண்ணி விட போகிறோம். பசங்களை ரெடி ஆகிட்டானுங்க. இப்போ வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து கண்டைக்கு வந்து வாட்டரில் போட போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய இடங்க. இது பெரிய காவா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து மீன் இருக்குது. பாருங்கள் செம்ம மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பசங்க போயிட்டுருக்கானுங்க. நாங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. எந்த இடத்துல கிடைக்குன்னு போயிட்டுருக்காங்க. பார்த்துட்ருக்கான். உடனே இங்கே தான் போட போகிறோம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மடுவுங்க. இது எங்கள் ஊரில் மடுவுன்னு சொல்லுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே சரியான மீனுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7-8 கிலோ, ஒரு மீன் 7-8 கிலோ, 9 கிலோ, 10 கிலோ இருக்குங்க. அங்கே பார்க்க போகிறானுங்க. பாருங்கள் மாதிரி செம்ம பச்சை பசில்னு இருக்குது. இது கொத்துங்க கோக்க போகிறாங்க கண்டையை. கணேஷும் இவனும் பாருங்கள் வாட்டர் கேனு எடுத்தாச்சு. இதான் நம்ம மெட்டீரியலில் வைக்கிற பேகு. கோத்து காமிடா புரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோக்குறாங்க ரங்கா. 2 கொண்டு கோக்குறேன்னா கண்டை நிறைய கோத்தாதானே தெரியும். இந்த பேர் முள்ளு கட்டணுன்ட்டு கண்டை சின்னதுப்பா. கண்டை கோத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காந்தனை எவ்வளோ பேர் முள்ளு இருந்தா? இதோட பெருசா? இதோட சின்னது. கடை கோத்துட்ருக்காங்க. கணேஷ் நீ கோக்கல? ஏய் மாட்டிஷா. எல்லாம் கோத்துட்ருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கணேசே நீ பார்த்து முஞ்சா கூறு இல்லை ரங்க கடை கோத்துரு. ஏய் பெரிய கடை இருந்து பாரு கோங்கடா. இது மாதிரி தாங்க கோத்து போட்டுருவோங்க. இன்றைக்கி வந்து இதை விட்டுட்டு போயிட்டுனா பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி. இதை விட்டுட்டு போயிட்டுனா எவ்வளோ நேரம், ஒரு 1 hour 2 hour இல்லை. நான் காலைல கூட அங்கே பாருக்கு. அங்கே வந்து பயிரெலாம் வந்து மாடு மேய்ச்சிட்ருக்கு. அதையும் பார்த்துட்ருக்கோம். பசங்க வந்து வேறு லெவலில் வச்சிட்ருக்கானுங்க. கணேஷ் காமி போய் கணேஷ் அதே நல்லா காமிடி. அப்படி தொங்க வச்ச மாதிரி காமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் கோத்து போடுவாங்க. ஏன்னா கண்டை எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன இருக்கிறதுனால இது ஒரே கட்டை போதும். வேணா நான் போடு. அதான் ஒரே ஒரு இப்போ ரங்க எடுத்து கிளம்பிட்டாங்க. அப்படி தள்ளி இறங்க வாடா. இங்கே ஆயம் கம்மி தானே. இப்போ வந்து ஆயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பசங்க பார்த்துட்டு இருக்கானுங்க எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே உள்ளே இருங்க முடிக்கண்டா. இப்போ வந்து எப்படி போடுறதுன்னு எந்த இடம் வந்து பார்த்துட்ருக்கான் அங்கே. என்ன பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரங்க இறங்குறாங்க. உள்ளே போய் போட போகிறான். ரொம்ப அதிகமாகடா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் கொத்து விட்ருவோம். இது வந்து மீன் வந்து இழுத்து போனால் கூட இந்த வாட்டர் கணக்கு தாங்கிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் வாட்டர் கேன் போட்டாச்சுங்க. மிதந்துட்டு இருக்குது கண்டையோட. இப்போ வந்து சீ போகிறான். இப்போ ரங்க போட போகிறான். ரங்க போட்டுட்ருக்கான். இது மாதிரி தாங்க தூக்கி போட்டுருவோங்க. போட்டு அதை பார்த்து மிதந்து கிடக்கும். போடுற வந்துடுவோம். அது எங்கே போதும் அங்கெல்லாம் மீன் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே மாட்டிக்க போகுது. அடிக்க போடு. இது மாதிரி போட்டோம்னா உள்ளே போகுதுடாங்க. மொத்தம் ஓரம் ஓதிங்கன்னா வருது. அது போயிடும் போ. அதெல்லாம் தனித்தனியாக பிஞ்சிடும். பர்மனன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். போட்டாச்சு எல்லாமே மிதந்துட்டு இருக்குது. இது வந்து நாங்கள் மரம் எடுத்தால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் மாட்டினா கூட அப்படியே உயிரோடு தான் இருக்கும். செத்து போகுதுங்க. நாங்கள் எப்போ வேணால் வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணோம். வலையில் விட்டால் வந்து செத்துரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் விரால் கண்ணி விட்டுட்டுங்க. வாட்டர் கண்ணை விதைக்கிட்டு பாருங்கள் அடிச்சிட்ருக்கு செம்மையாக. நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வெட்டிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆகுது. நாளைக்கு காலைல வரும், இல்லை நைட்டு வரது வாய்ப்பு இருக்குது. வந்து எடுப்போம். அப்போ வந்து பார்த்தா மீன் மாட்டிகிட்டு இருக்கோம். அதை வந்து நாங்கள் வீடியோ காமிக்கிறோம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டர் கேன் தூண்டி விட்டுட்டு போனோம் ஏரியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு, நாங்கள் எடுக்கல. மழை கொஞ்சம் வேலை இருந்ததால் எடுக்க முடியல. இனி போய் பார்க்க போகிறோம் எவ்வளோ மீன் இருக்குன்னு. பாருங்கள், இதுக்குள்ளே தான் போகிறோம். வழி இது இந்த சைடு போனால் ஈஸியாக இருக்கும் வழி. வாங்க போகலாம். இன்றைக்கி காய் பண்ணி மீன் என்னென்ன மீன் மாடிக்கு பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெறும் காடு ஃபுல்லாகவே, பாறைலாம் ஃபுல்லாகவே. இந்த இடமே பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி பாருங்கள். இப்போ இது வழியாக போனால் ரொம்ப ஷார்ட் எங்கள் ஊர் ஏரிக்கு. அதனால இது உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டுங்க. செம வயல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏரி பாருங்கள், எங்கள் ஊர் ஏரி. இங்கே தான் விட்டு போனோம். ஏன்னா நாங்கள் அந்த சைடு விட்டுட்டு போடுவோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். யாராவது நாங்கள் வாட்டர் விட்டு போட்டு திருடிட்டு போயிடுறாங்க. பாருங்கள் ஏரி இது செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர் ஏரிங்க. வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏரி. இதான் எங்கள் ஊர் ஏரி. வேறு எவ்வளோ இருக்குங்களா? வேறு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஏரி காட்டு அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா மீன் கிடைக்கும், இங்கே கரையில் போட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே நடுவில் போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது பிடிக்கிறது நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பெரிய பெரிய விரால் எல்லாமே. இந்த வலை வேறு விட்ருக்காங்க. ரங்க இருக்கான். இப்போ வந்து நாங்கள் அந்த குட்டியில் தான் விட்ருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். அந்த சைடு தான் விட்டோம் நாங்கள். அந்த சைடு தான் மீன் வந்திருக்கோம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக வர சொல்ல இது ஃபுல்லாக தண்ணி வழிஞ்சு போகுங்க. போயிட்டு இது கீழே இறங்குங்க. அப்புறம் நாங்கள் வாட்டர் கடை விட்டுருக்கோங்களா, அது தெரிஞ்சு பாருங்கள். அடா அடா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து விட்டாச்சு. வாட்டர் கடை விட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் அங்கே விட்டோம், அது ரொம்ப தண்ணியாக இருந்தது. அது வந்து அப்படியே வடிஞ்சு இங்கே வந்துருக்கு. ஏன்னா மீன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் வந்து காற்றுலேயே வந்துட்டுருக்கு. ஒரு வாட்டர் கடை அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. பாருங்க, இங்கே 3 வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே அது வந்து இழுத்து போயிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், ஒரு வாட்டர் இழுத்துட்டே போகுது. உங்களுக்கு தெரியலாம், கேமரா தெரியும். இந்த 3 வாட்டர் பார்த்துக்கலாம். இந்த 3 வாட்டர் பார்க்கலாம். வாமாச்சா, இந்த 3 வாட்டர் பார்க்கலாம். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப கண்டிஷன் வெளியில் கண்டிஷன் இருக்குது. அது நிறைய மீன் ஓடுதுங்க, போசலே ஓடுதுங்க. இல்லை காலி பண்ணுது. நாங்கள் உள்ள காமி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கண்டை விட்டுக்கிறோமா, அதை பாருங்கள் காலி ஆகிடுச்சு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வலிச்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அது எடுத்துகிட்டே போகிறா வச்சாங்க பாருடா. ஏய் இங்கே பாருங்க, பெரிய வராளுங்க. ஏன்னா தெரியுதுங்களா, இதெல்லாம் உயிரோடு இருக்குது. அப்புறம் ரத்தம் வருதுங்க, செம்ம ஆடுதுங்க வாழை. இது மாதிரி பாருங்க, இந்த வாட்டர் விட்டால் இது மாதிரி டொயின் தான் போட்டு போடணும். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஐயோ ரொம்ப பெருசுங்க. பாருங்க, இந்த வாட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மாட்டோம் பெரிய வரால். ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க டைமு. வேறு அளவுக்கு பாருங்கள் வரால். பாருங்கள் எப்படி துடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் செம்மையாக இருக்குங்களா. கண்ணுள்ள போய் குத்திருக்கு முள். வாங்க அப்படியே விட்டு போயிடலாம். அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆமாச்சா ஏங்க வா ரேட் ஓடி. அது வந்து அப்படியே கூடுங்க, அது பெரிய வரால் நினைக்கிறேன். இப்போ போ இருக்கும். ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வாட்டர் கேன் வந்து நல்லா இதுவாகுது, மூவ் ஆகுது பாருங்கள். பெரிய விரல் வந்து ரொம்ப ஆழத்தில் இருந்தால் பெரிய விரல் மாட்டிருக்கு. பாருங்கள், நாங்கள் அந்த தான் விட்டோம். பாருங்கள், அந்த தெரியுதுங்களா, அங்கே விட்டு அங்கே வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் வாட்டர் கேன் வந்து பூஜை வருதுங்களா, அதான் இருக்கு நினைக்கிறேன் மீன். 4 வாட்டர் கேன் போட்டோம். அங்கே பாருங்கள், போது பாருங்கள், போது கவராதுடா. அப்படியே பார்த்து உரிய போகுது. அப்படியே விட்டுருவோம். ஐயோ பாருங்க மீன்ஸ் ஏமாந்துட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். வேறு எவ்வளோ இருக்குங்களா, எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்படி வச்சா கீழே பாருங்கள். இதெல்லாம் வந்து எங்கள் ஏரியா ஃபேமஸான மீனுங்க. எதுனா செம்ம மீனுங்க. பற்றிய ஒன்றுமே அரைக்கல இருக்குமாடா. ஏன்னா நான் நிறைய வாட்டர் விட்டு தான் நிறைய கிடச்சிருக்கோம். இது கம்மியாக தான் கிடச்சிது. பாருங்கள், இது எதுவுமே அப்படியே வீட்டில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்றைக்கி 2 மீன் கிடச்சிருக்கு வேட்டையில். வெறித்தனமாக இருந்தது வேட்டை. இதுக்கு மேலே கம்மி இங்கே வந்து வெறித்தனமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மீன் வேட்டை 2 மீன் கிடச்சிருக்கு. இப்போ எதுவுமே இதெல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். இது மாதிரி வந்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் இது கூட வந்துட்டு இருக்குது. வாங்க அந்த மீனை காமிக்கிறேன். ஒன்றா வச்சு காமிக்கிறோம். வாங்க ஆமாம். ஐயோ
ஆனால் தண்ணி இருக்குது பவருங்க அதுங்க மீன் கம்மிடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் பாருங்கள் டிக்கெட்டு ரெண்டே சேர்த்து ஒரு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் கடலில் இருக்கா செம்மையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதுவுமே அப்படியே செய்ய வேண்டியது ஏன்னா ரொம்ப நேரம் முள்ளு மாட்டி ரொம்ப நேரம் ஆயிருக்கு இல்லை செத்துருவது தண்ணி தான் உயிர் இருக்கும் போட்டு செத்துருவோம் அதனால் போய் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வரலாம் இருக்குது பாருங்கள் முள்ளு வந்து உருவி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஓடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இது மாதிரி வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம திருச்சி சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாய்